அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாறுதலுக்கு விண்ணப்பித்த ஆசிரியர்களின் முன்னுரிமை பட்டியல்கள் நமது எமிஸ் இணையதளத்தில் பதிவு ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, நமது பெயரை எவ்வாறு தெரிந்து கொள்வது, நமக்காக வழங்கப்பட்ட ரேங்க் நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்க, மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசரில் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பள்ளியினுடைய ஐடி கிடையாது, உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி அண்ட் இண்டிவிஜுவல் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஐக்கான் பக்கத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? டேஷ்போர்ட்லேயே சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆடுக்கு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஐகான்ஸ் போயிடும். இதில் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோடு சீனியாரிட்டி லிஸ்ட். இந்த டவுன்லோட் சீனியாரிட்டி லிஸ்ட்டு கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று டிஇஇ, டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அண்டு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அதாவது ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்லாம் டிஇஇ கண்ட்ரோல். ஸோ அதனால் டிஇஇ செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கண்ட்ரோல், பள்ளிக்கல்வி இயக்ககம். அதனால் வந்து அவங்க செலக்ட் பண்ணும்போது டிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம மிகவும் எளிமையாக டவுன்லோட் செய்துக்கலாம். இதில் ஒரு தகவல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலு ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம், ஷீட்ஸில் ஓப்பன் பண்ணலாம். WPS எல்லார் மொபைல்லையும் இருக்கும். ஸோ அதனால் நான் WPS ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனலோட லிஸ்ட்டு, டெசிக்னேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று பேனல் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டெசிக்னேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸும் ஆல்ரெடி அவங்களே சார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து மிகவும் எளிமையாச்சு. அடுத்தது எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஸ், நம்ம டைஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூல் நேம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டீச்சரோட ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சரோட ஐடி கொடுத்துருக்காங்க, ஸ்கூலோட நேம் கொடுத்துருக்குறாங்க, ஜெண்டர், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்குது. டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் போஸ்ட்டு, ஸ்கூலு. அடுத்தது நமக்கு தேவைன்னா ட்ரான்ஸ்ஃபரோட டைப்ஸ், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் டைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாயினோட இந்த பள்ளியில் சேர்ந்த நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அதை எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட். இந்த ட்ரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேங்க், ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அடுத்தது ப்ரியாரிட்டி என்ன நம்பர் ப்ரியாரிட்டியில். அடுத்தது பார்த்தோன்னா என்ன ப்ரையாரிட்டி கிளைம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிளாக் லெவலில் என்ன ரேங்க். அதே மாதிரி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆனவங்களுக்கு லிஸ்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரிஜெக்ட் பண்ணவங்க லிஸ்ட்டு இதில் கொடுக்கவில்லை. அடுத்தது டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளா அப்படின்னு பேஸ்ட் ஆன் இயரில் எலிஜிபிள்னா இதில் எஸ்ஸு நோ அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் எலிஜிபிளா, இந்த ஆட் எலிஜிபிளா. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி அப்ரூவ்டு பண்ணதுனால எலிஜிபிள்னு தான் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க், நம்மளுடைய பிளாக் சீனியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து உங்கள் சில ஆப்ஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அண்ட் ஸ்டேட் சீனியாரிட்டி வரையும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான பதிவு வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்றவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. சார் இது எப்படி சார் என்னுடைய பேரை சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த WPS அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டூல்ஸ்னு இருக்கும். இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போங்க. உங்களுக்கு உங்கள் பிளாக்ல யாருன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் டைப் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஐடி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஐடி என்ன பண்ணலாம், இதில் விண்ணப்பிக்கலாம். நான் ஜென்ரலாக ஒரு ஐடி போட்டு சர்ச் பண்ணுறேன். அது ஐடி இருந்துச்சுன்னா காமிக்கும், இல்லைனா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்.
ஸோ அதனால் இட் வில் டேக் டைம். அப்படி இல்லைனா உங்களுடைய பள்ளி வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சார் எங்கள் பிளாக்து மட்டும் எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் பிளாக்கை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா வேல்யூஸில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றதும் இதில் பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பிளாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெனூஸ்லாம் வரும். இந்த மெனுவில் இங்கே சைடில் இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டான்னு வரும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட், இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ கீஸ் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரியான ஆரோ கீ, இதுக்கு பேர் ஃபில்டர் டவுன், ட்ராப் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பிளாக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டை வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்டில் போங்க, உங்கள் மாவட்டம் அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்குரிய தபால்கள். அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட், இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இதை போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ன, திருவள்ளூர் மாவட்டம். அடுத்தது மாவட்டம் ஃபில்டர் பண்ணியாச்சு. இதன் பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக், உங்கள் பிளாக்கில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கில் மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 66 பேர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் காமிக்கும் எத்தனை பேர் வந்து நம்ம பிளாக்கில் இருக்காங்கன்னு. சரிங்களா? ரைட், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸ். சரிங்களா? எங்கள் பிளாக்கில் சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்றது இந்த கடைசியாக நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தது இந்த பிளாக் சீனியாரிட்டினா சார் எல்லாத்துலேயும் ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே டெசிக்னேஷன் இருக்குது இல்லையா, இந்த டெசிக்னேஷனில் போனீங்கன்னா ஒரு டெசிக்னேஷன்லேயும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து கிராஜுவேட் டீச்சர், இது மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இது பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இது செகண்ட் கிரேட் டீச்சர். நீங்கள் ஒரு இதுக்கும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்ன போஸ்ட்டில் இருக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் கிராஜுவேட் டீச்சர்னு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன ரேங்க், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 1 2 3 4 1 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சப் டிவிஷன்ஸ் இருக்கும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல், இதில் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிடியை பொறுத்த வரையும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வரும். அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சீனியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் யார் சீனியர், அப்புறம் மேக்ஸில் யார் சீனியர் அப்படின்றதும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். சயின்ஸில் யார் சீனியர்ன்றதும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதை நோக்கி தான் நமக்கு ரேங்கிங் கொடுப்பது மிகவும் எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது முடிஞ்ச அப்புறமா டெசிக்னேஷனில் நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் என்னன்னு பாருங்கள். இந்த டெசிக்னேஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ செகண்ட் கிரேடுன்னு சொன்னால் செகண்ட் கிரேடில் நமக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணியும் நமக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா சார், நான் முன்னாடி இருந்தேன் அப்படின்றது இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் ப்ரியாரிட்டிக்கு யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அவங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி உங்கள் பிளாக்கில் உங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பிளாக்கில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலான்னா அது சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்கிறேன். ரைட், இப்போ டீச்சர் ஒரு பேர் வந்து நான் டைப் பண்ணுறேன். அவங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா வியூ ஆப்ஷன், அதில் போனால் ஃபைண்ட் ஆப்ஷன், PONNI அப்படின்னு டைப் பண்ணுறேன். இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணி அவங்களுடைய பேரை காமிக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், இது வந்து மிகவும் பயனுள்ளதான ஒரு தகவல் நம்ம எமிஸில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டு எந்தவித தவறுகள் இல்லாமல் இதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்முடைய டீட்டெயில்ஸ் எதுனா இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரெசென்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணுறது. இல்லை எதுனா சார் இந்த ஃபைலில் அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகிடுமான்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு இது வேணும்னா சேவ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ஃபைலில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் லாகின் இதை நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஸ்கூல் லாகின்ல லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்
ஏன்னா இன்னைக்கு 22 வரையும் கொடுத்துருக்குறாங்க தேதி. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே நம்மளுடைய பணியில் சேர்ந்த தேதி, நம்முடைய பிறந்த தேதி, இது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கணும். பேனலில் போயிட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணின அப்புறமா நம்மளால் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு லாகின் பண்ணுறேன். எதெல்லாம் மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லிஸ்ட் இருக்கும். இந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயருக்கு நேராக ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு என்னென்ன தகவல்கள் நம்ம மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தகவல்கள் பள்ளியினுடைய தகவல்கள் அனைத்தும் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி செய்து கொள்ளலாம். என்னென்ன தகவல்கள் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை என்ன பண்ணுறேன், நான் ஒரு ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் டைப் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னுரிமை பட்டியலில் நேராக போய் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய பள்ளி லாகின்ல அப்டேட் பண்ணால் முன்னுரிமை பட்டியலில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ், ஸ்டாஃப் லிஸ்ட், இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேருக்கு நேராக கொடுத்துருப்பாங்க பென்சில் ஐக்கான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தகவல்கள், இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்டு, என்ன டேட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன டேட்டில் ஜாயின் பண்ணிங்க, ப்ளஸ் என்ன டேட்டில் ப்ரெசன்ட் போஸ்ட்டில், இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்லையும் அப்டேட் ஆகிடும், சீனியாரிட்டி லிஸ்ட்லேயும் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? இதை ஃபைனலைஸ் பண்ண அப்புறமா மாற்ற முடியாது. ஸோ அதனால் இதை மிகவும் கவனமுடன் பூர்த்தி செய்து பணிமாறுதல் பெற விண்ணப்பிங்க. நன்றி, வணக்கம்.